ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 32 9 வசனத்திலிருந்து யாக்கோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய நெருக்கடியான வேலை ஒன்று வருகிறது. அந்த வேலையில ஜெபிக்கிறத பார்க்கிறோம். சொன்னவரே, அடியனுக்கு தேவனீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் பாத்திரன் அல்ல. அதாவது நடந்த விஷயத்தை நினைவு கூறுகிறார். இந்த யாக்கோப்பு என்ன செய்யறாருமா? நடந்த விஷயத்தை நினைவு கூறுகிறார். இப்ப இந்த 12 மாதத்துல கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோப்பு சொல்றாரு, இதுவரைக்கும் எனக்கு செய்து வந்த நன்மைகளுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் இல்லை, தகுதியானவன் இல்லை. என்னை விட உழைக்கிறவங்க நிறைய இருக்காங்க, அவங்க ஓட்டாண்டியாவே காணப்படுறாங்க. என்னை விட படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை விட பராக்கிரமசாலி இருக்காங்க, ஆனா அவங்களால பண்ண முடியாதது, அவங்களுக்கெல்லாம் நேரிடாதது தேவன் எனக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், இதெல்லாம் எனக்கு செய்வதற்கு எம்மாத்திரம் உண்டு. கடந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை இந்த யாக்கோப்பு சொல்லக்கூடிய மனிதன் நினைவு கூறுகிறார். எப்படிப்பட்ட நேரம் என்று நான் அப்புறம் சொல்லுகிறேன். இந்த வசனம் மட்டும் வாய்ச்சி முடிச்சிருவோம். நான் ஒரு காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். ஆத்துக்கு அங்கிட்டு யோர்தான் பெரிய நதி இருக்குல்ல, அந்த யோர்தான் நதி எர்மோன் மலையிலிருந்து புறப்படுகிற ஒரு நதியாக காணப்படுகிறது. அதனுடைய முடிவு சவக்கடல் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த நதி முடிவாகிறது. அது எப்பொழுதும் 12 மாதமும் அந்த யோர்தான் நதியில தண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்கும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். என்னன்னா, அந்த எர்மோன் மலைக்கு கீழே 3 ஊத்துகளை ஊறுகிற தண்ணீர் தான் இந்த யோர்தான் நதி. 3 ஊத்து. அந்த 3 ஊத்துக்கு வேற எங்க இருந்து தண்ணி வராது, ஊறி வரும். அதிலிருந்தே அது ஸ்தோத்திரம் ஆராய்ச்சியால கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறார்கள். சரிங்களா? இதுவரைக்கும் அங்க தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமாக யோர்தானை விட்டு கடந்து போனேன். எப்பொழுது? 20 வருடங்களுக்கு முன்னாடி. என்ன சொல்ல வர்றான்? நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. வாலிப வயசு அப்ப அவனுக்கு. என் வாழ்வின் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாதவனா இருந்தேன். 20 வருட காலத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு கம்பம் மட்டும் தூக்கிக்கிட்டு இந்த ஆத்துக்கு தாண்டி நான் போனேன். இப்பொழுதோ திரும்பி வருகிறான். அதே ஆத்தை தாண்டி மறுபடி வருகிறான். எப்படி வர்றான்? இருவரும் பரிவாரங்களோடு. உதாரணத்துக்கு சொன்னா, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு, 4 மனைவிகளோடு, 13 பிள்ளைகளோடு, திரளான ஆடு மாடுகளோடு, திரளான ஆஸ்தி உடையவனாக, வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் உடையவராக 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த ஒரே வார்த்தையில கடந்த காலத்தையும் நினைவு கூறுகிறான், நிகழ்காலத்தையும் எதிர்பார்க்கிறான். இவன் ஜெபிக்கிறதுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இவனுக்கு இருந்தது. அதற்காக ஜெபம் பண்றான். 3 காரியங்கள் ஒரு மனுஷோட வாழ்க்கை என்ன இருக்கு? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்கள் இந்த ஒரே வசனத்துல முடியுது இந்த ஜெபத்துல. சரிங்களா? வெறுங்கையாய் போனேன் கடந்த காலம், 20 ஆசீர்வாதம் கூட வந்திருக்கிற நிகழ்காலம், எதிர்காலத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். வந்தேன். ஏசாவின் தப்புவியும். ஏசா என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் முரடன், யாரு பேச்சு கேட்க மாட்டான், கொள்ளாத மனுஷன். அவனை நான் ஏமாத்திட்டு போயிட்டேன் ஒரு காலத்துல. அதை நான் சொல்றேன். இப்ப அவன் என்னை பார்த்தா கொலை செஞ்சிருவான். கொலை காண்டல் இருக்கான் என் மேல. ஆகையினால என்ன செய்ய? அவன் கையில் இருந்து இவன் ஜெபிக்கிற நேரம் பாத்தீங்களா? எதிர்காலத்துல வெறுமை, நிகழ்காலம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்னா எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கணும்?
நல்லா இருக்கணும். ஆமா இல்லைங்களா? சொல்லுவாங்க நல்லவாயும் சம்பாரிச்சு நாரவாயும் சாப்பிடுவானா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்ல, நிறைய சம்பாதிச்சிட்டேன், இதை நான் அனுபவிக்க வேண்டும், நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய அண்ணன் வருகிறான் என்னை கொலை செய்வதற்காக. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். விளங்குதா? எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். என் அண்ணன் என்னை கொலை செய்ய வருகிறான் என்று அவன் சொல்லுகிறான். சரிங்களா? சொல்லிட்டு அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் கொன்னு போடுவான் என்று எண்ணி அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். ஐயா, ஒரு பெரிய கூட்டமே வச்சிருக்கிறான், ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சொல்லுவா, ஏன் ஜனக்கட்டு தெரியுமா உனக்கு? என்னை பகிச்சுக்கிட்டு நீ தெருவில் நடக்க முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, 2 பேத்துக்கு சாரா வாங்கி கொடுத்தோம், அவன் என்ன செய்வேன்? வைய சொல்லுவேன். நீ தானே சொன்னது. அப்படி எனக்கு என்ன இருக்கு? ஒரு ஜனக்கட்டு இருக்கு இல்லையா? இவனுக்கு பெரிய ஜனக்கட்டு, ஆடு மாடுகள், வேலைக்காரங்க நிறைய பேர் வச்சிருக்கிறான். பசங்களே 12 பேரு. ஒருத்தர் சாதாரணம் கிடையாது. சொல்லுவாங்களே பராக்கிரமசாலிகள், பல்கா இருந்தாங்க எல்லாமே. 12 பேர், ஒரு பொம்பளை பிள்ளை. எப்படி இருக்கு உனக்கு? பயங்கரமா இருக்கும். இவ்வளவு பெச்சுக்கிட்டு ஏசாவுக்காக என்ன செய்யற? பயந்து இருக்கிற. இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியுமோ? இவளை நான் சேர்த்து வச்சுட்டேன், இவரை பொருளாதாரம் இருக்கு, இவ்வளவு காரியம் நான் பண்ணி வச்சுட்டேன், அதை இது அனுபவிப்பனா அனுபவிப்பான் எனக்கே தெரியல. ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், அவனை கொலை செஞ்சிருவானே. பயந்து இருக்கு. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். எதிர்காலத்தை குறித்து பயம். மண்ணு மேல மனுஷனுக்கு ஆசை, மனுஷன் மேல மண்ணுக்கு ஆசை. கடைசியில் எதுதான் ஜெயிக்குது? ஆமா, ரொம்ப பணம் இருந்தா, பணம் இருந்தா நீ அதை என்ன செய்யலாம்? அந்த பணம் உன்னை பாதுகாக்கும். ரொம்ப இருந்துச்சுன்னா அதை நீ தான் பாதுகாக்கணும். நாயில 2 விதமான நாய் இருக்கு. ஒரு நாய் வீட்டுக்கு காவலா இருக்கிற நாய், வீட்டுக்கு அது காவலா இருக்கும். விலை ஏறப்பட்ட நாய்னா அந்த நாய்க்கு நம்ம தான் காவல் இருக்கணும். காசு கொடுத்து வாங்கிட்டு தேவையாயுது. ஒரு நாள் கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டு ஜோம் பண்ண வர சொன்னாங்க, போயிருந்தோம். கீழே மேடிப்படியில் போகும்போதே தம்பி சொன்னா, அங்கிள் அங்க டாக் இருக்குண்ணா. அங்கிள் டாக் இருக்கு அப்படின்னா, ஓ பெரிய நாயா இருக்குன்னு சொல்லிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே போனோம். நம்ம எத்தனை நாய் பார்த்துருப்போம். அப்படியே மேலே போனா எங்களை பார்த்து வல்லு சத்தம் கட்டுச்சு. நாங்க வீட்டுக்குள்ள போகாது, எங்களை பார்த்து பயந்து டேபிளுக்குள்ள மேல படுத்ததுதான் அதோட படுத்திருக்கு. எத்தனை தண்டி? இந்த மைக்கு விட கொஞ்சம் பெருசா இருக்கும். காது இவ்வளவு தண்டு இருக்கு. எல்லாம் முடி அப்படியே ஜீவராணிக்கு மனசே இல்லை, தூக்கிட்டு போயிடலாமா கேட்டு அந்த முடியெல்லாம் அப்படியே ஜட போட்ட மாதிரி ஜோம் பண்ணுது. அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க அந்த வீட்டுக்காரங்க. அது பேர் என்னமோ பேர் சொல்லி பிரேயர். அப்படின்னா நாங்கள் ஜோம் பண்ண வரைக்கும் ஒண்ணுமே பேசல, அப்படியே படுத்திருக்கு. அப்படி கத்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப நாய் என்ன நமக்கு பாதுகாப்பு இருக்கணுமே தவிர நாய்க்கு நாம என்ன இருக்கக்கூடாது? பாதுகாப்பா இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம், ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, கொஞ்ச நாள் வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த நாய்க்கு நாங்க தான் பாதுகாப்பு. அப்படி இருந்தும் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு போலீஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்து 2000 ரூபாய் செலவு செஞ்சு ஒரே நாளில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துரு. அந்த எஸ்ஐ நல்ல அருமையான ஒரு எஸ்ஐ கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ ஒரு நாய் வளர்க்குறோம், அதை பற்றி கவலையே இல்லை. போனா போகட்டும், இருந்தா அப்படி ஒரு நாள் காணாமல் போயிருச்சு. 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து சேர்ந்துச்சு. இது சுத்திக்கிட்டு இருக்கு வீட்டில். விளங்குதுங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, இவளையும் நான் சம்பாரிச்சு வச்சுட்டேன், இது அனுபவிக்க நான் இருப்பேனா? ஒருத்தர் வர்றா என்னை கொலை செய்யறதுக்கு என்று பயந்து இருக்கிறேன். தேவனீர் மெய்யாகவே உமக்கு நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாமல் என்று சொன்னீரே என்றான். அதான் ஜோம் பண்ணினான். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, வாக்கு கொடுத்தீங்களே, ஒருத்தர் கொலை செய்ய வர போறானே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு சந்ததி நான் பெருகு பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இப்போ ஒருத்தர் வர்றானே, நான் என்ன செய்யன்னு ஒரு இக்கட்டான நேரத்தில் இவன் ஜெபிக்கிறார். விளங்குதுங்களா? இவர் யாரு? ஈசாக்குனுடைய மகன். இவனுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பேர் என்னது? ஏசா. 20 வருடங்களுக்கு முன்னாடி தகப்பனை ஏமாத்துகிறான், சகோதரனை ஏமாத்துகிறான், ஏமாத்தி அவன் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறான். அம்மானால அனுப்பப்படுகிறான், ஆனா விரட்டப்பட்ட மாதிரி தான். இப்ப தூர தேசத்துக்கு போய் அவன் அதான் சொன்னான், நான் போகும்போது கோலும் கையுமாக போனேன், கோலும் கையுமாக நான் போனேன். அங்க போறான்.
மாமா வீட்டுக்கு போறான். அவன் யாரு? ஒரு விக்கிர ஆராதனைக்காரன், ஒரு குறி சொல்லுகிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் வீட்டில் இவன் போய் தஞ்சம் புகழுகிறான். 20 வருடம் அங்கே மாமாவுக்கு ஆடுகள் மேய்க்கிறான். அவன் தாய் மாமன் தான். 14 வருஷம் 2 மனைவிகளுக்காக ஆடு மேய்த்தான். 6 வருஷம் அவனுக்காக ஆடு மேய்த்தான். 20 வருஷம் அங்கே உழைத்து கொடுக்கிறத பார்க்கிறோம். 20 வருஷமாய் அங்க பிரயாசப்படுகிறான். இப்ப உங்களுக்கே நான் உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் பெரிய குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் சேர்க்கணும்ல, என் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும்லன்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஆகையினால அவங்க மாமா சொல்றாரு, இத்தனை ஆடுகள் நீ வச்சுக்கோ, இதில் வரக்கூடிய பெருக்கத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, பண்ணிக்கோ சொல்லும் போது கடவுள் அவனை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். இந்த 20 வருஷ காலம் ஒரு நாள் கூட இவன் ஜெபிச்ச மாதிரியே இல்லை. நீங்க வேதத்துல பாருங்க, ஒரு நாள் கூட இவன் ஜெபம் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு என்ன இல்லை? வேதம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசாரியனோ ஒரு ஊழியக்காரனோ கிடையாது. அவங்களுக்கு சர்ச்சு கிடையாது, பைபிள் கிடையாது. இதெல்லாம் எப்ப வருது? அவங்களுக்கு மோசேவினுடைய நாட்கள்ல தான் இந்த கட்டளைகள் வருது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரை பத்தி, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், எங்க தகப்பன் தேவன். இவன் யாக்கோபு சொல்ற எங்க தகப்பனுடைய தேவன். யாக்கோப்புடைய பிள்ளைகள் தான் சொன்னாங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இப்ப யாக்கோப்பு கதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இவனுக்கு என்ன தெரியும்? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன். அதுக்கு மேல ஆண்டவரை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முதல் நாள் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போய் அவன் தனிமையாய் படுத்திருக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த 20 வருஷத்துல என்ன இல்லை? ஒரு டச்சும் இல்லை இல்லை. ஆனா இவர் ஏதோ ஒரு பக்திமா இருந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் சொல்றாரு, மாமா சொல்றாரு, கடவுள் உன்னோடு இருக்கிறார். இருக்கிறத என்ன பார்த்தேன்? உன்னோட குறிப்பிலே பார்த்தேன். குறிப்பாக்குறான். உன் குறிப்பில் நான் பார்த்தேன். உன் ராசி பலன் நல்லா இருக்கு, நீ பிறந்த ராசி நல்ல ராசி. அப்படி என்ன பார்த்தா தெரியல, குறிப்பினால் நான் அறிந்தேன். உன் நிமித்தம் கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி சொல்லிட்டு இவனை 20 வருஷமா ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தான். ஆடுமைக்கு போட்டான். இப்ப இவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு சோத்திர ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். மந்தை பெருகுது. அப்ப மச்சனமார்கள்லாம் போகும்போது வரும்போது ஜாட ஜாடையா பேசிட்டு போறாங்க. யாருங்க? லாபானுடைய பசங்க. லாபானுடைய 2 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப பசங்க இருக்கான மச்சனமார்கள் என்ன செய்யறாங்க? இவனை பார்த்து போகும்போது வரும், ஆமா இவன் சம்பாரிச்சு எல்லாம் எங்க சொத்து தான். வரும்போது எப்படி வந்தான்? ஒண்ணும் இல்லாம வந்தான். இங்க வந்த பிறகு எங்க அப்பா கொடுத்தனாலதான் இவனுக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு. எங்களை வச்சுதான் இவெல்லாம் என்ன பெற்றான். சில பேர் சொல்லிருப்பாங்க, எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இவன் என்ன செஞ்சுட்டான்? எங்க அப்பா சொத்தை ஆட்டைய போட்டுட்டான், நாங்க இல்லாத நேரத்தில் எழுதி வாங்கிட்டான், என்னென்ன சொன்னாங்க தெரியல. ஆனா இவன் காது கேட்க சொல்லிட்டான். சொல்லும் போது என்ன இருந்தாலும் ரோசம் வருமா வராதா? இவன் பார்க்கறான், மாமா மூஞ்சியும் முந்தி மாதிரி இல்ல. தீர்மானம் பண்றான். ஒரு இருக்கிறது அந்நிய ஊரு, என்ன செய்ய முடியும்? வேதனையோடு இருக்கும் போதுதான் ஆண்டவரோட பேசுறார். இந்த 20 வருஷ காலமா என்ன செய்யல? பேசவே இல்லை. அது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் பாருங்க. முப்பத்தொன்னுல 3 கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, இந்த சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. இது நடந்த போதும்போது இவன் முகமும் ஒரு மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். இப்ப யாக்கோப்பு ஆண்டவர் கிட்ட பேசல, ஆண்டவர் யாக்கோப்பு கிட்ட பேசுறாரு. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி. அல்லேலூயா. உன் பிரச்சனை என்ன செய்யணும் தத்தளித்து கொண்டு இருக்கும் போது நீதான் ஜெபிக்கணும் இல்ல, சில வேளை ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உண்டாக்கி காட்டுகிறவராக இருக்கிறார். அங்க என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையில இப்படி இருக்கே, இவர்கள் நம்பி வந்து மோசம் போயிட்டோமே. இப்ப மாமாவும் முந்தி மாதிரி நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் முகத்துல என்ன இல்ல?
ஒரு மாற்றம் இருக்கிறது. நான் எப்படி சொல்ல எனக்கு தெரியலையே, என்னுடைய மச்சனமார்கள்லாம் என்னை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, இது நம்ம பாதுகாப்பமா இல்லையான்னு பயம். அவன் ஒரு தனிமையாக விடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் யாக்கோப்பை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. யாக்கோப்பு ஆண்டவரோட பேசல, ஆண்டவர் யாக்கோப்போட பேச என்ன சொல்றாரு வாசிங்க. உன் பிதாக்களுடைய தேசம், ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த நாடு இருக்குல்ல, அந்த தேசத்திற்கு உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த வார்த்தை தான் அங்க ஜெபம் பண்றார். இப்ப நீங்க பாத்தீங்களா, சொன்னீரே அப்படின்னு சொல்றீங்களா, இதுதான் சரிங்களா. இந்த ஜெபம் முதல் ஜெபம் இப்படி இருக்கு. மாமாவுக்கு தெரியாமலேயே மூட்டை கட்டிட்டு என்ன செஞ்சிட்டான், கிளம்பி தன்னோட மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிக எல்லாம் கூட்டுட்டு வந்துட்டான். இது அவனுக்கு 3 நாள் கழிச்சு யாருக்கு தெரியுது, லாபானாகிய மாமனாருக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னு ஆகா இப்படி போயிட்டானே, நம்முடைய பிள்ளைகள் கூட பார்க்காம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவன் விரட்டிக்கிட்டே வர்றான். விரட்டிக்கிட்டே வரும்போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். லாபானோடு நீ நல்லதையே பேசு, தீங்கு ஏதாச்சும் பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் லாபானை முதல் நாள் நைட்டே கண்டிக்கிறார். ஆனா அவன் வந்த நோக்கமே இவனை ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் பண்ணுவதற்காக தான் அங்கே வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்க பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. உனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு ஆகிலும் உங்களோட தகப்பனுடைய தேவன் அன்றி என்று நேற்று ராத்திரி சொன்னாரு, என்னோட பேசினார். உனக்கு கெடுதல் நினைக்கிறவன் என்னைக்கு நினைச்சிட்டு படுக்கிறானோ அன்னைக்கே கர்த்தர் அவனோடு பேசி என் பிள்ளைக்கு என் பையனுக்கு எந்த கெடுதலும் பண்ணாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு என்று கண்டிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இவன் நடந்து வந்து அலுப்புல தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பொல்லாப்பு செய்ய வந்தவனோடு கர்த்தர் பேசி அவன் செய்ய வந்த பொல்லாப்பை செய்விடாதபடிக்கு கர்த்தர் தடுத்து போட்டார். அல்லேலூயா. இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. லாபான் சொன்ன பிறகுதான் தெரியும், ஓகோ இப்படியெல்லாம் நீர் நினைச்சிட்டு வந்தீரோ அப்படின்னு அவன் நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அவன் சொல்றான், தாய்மார்களையும் பார்க்க மாட்டான், அண்ணன் பிள்ளைகளையும் பார்க்க மாட்டான், ஆடு மாடுகளையும் பார்க்க மாட்டான், முரட. ஒரு பக்கத்துல ஒரு பிரச்சனை, எதிர்காலத்தில் ஒரு பயம். கடந்த காலத்துல அவங்க மாமா துரத்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். இவர் அப்படியாக அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறத பார்க்கிறோம். கோலும் கையுமாக நான் போனேன், இருவரி பரிவாரங்களோடு என் திரும்பி வரும்படி கர்த்தர் எனக்கு செய்தார். 20 வருஷ காலம், குறுகிய வருஷத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சரி பசங்க இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கிறாங்க, உங்க வருஷத்தில் திருமணம் ஆனவங்க அல்லது உங்க வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாருங்க, நீங்க இருக்கிற சமாதானம் அவங்களுக்கு இல்லை. ஒருவேளை உங்களை விட திறமசாலிகளாக இருக்கலாம், உங்களை விட படித்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட பகுட்டானவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு இல்லாத சமாதானம் சந்தோஷமும் தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிற்கு ஆள் பிடிச்சி அனுப்புறான். ஏன்னா அண்ணனை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, 20 வருஷம் மேலாச்சு. அண்ணனை சும்மா அண்ணே நான் போயிட்டு வர்றேன், ஊருக்கு போயிட்டு வர்றேன், வேலைக்கு போறேன், மெட்ராஸ் போறேன், டெல்லி போறேன், பாம்பே போறேன் அப்படி சொல்லிட்டு போகல. இந்த படுவாப்பா என்ன செஞ்சிருக்கான், அண்ணனை ஏமாத்திட்டு போயிட்டான். அண்ணனுக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துட்டு போயிட்டான். கோவம் வருமா வராதா, பயங்கர கோவம். அப்பவே ஏசா ஒரு சவால் விடுகிறான், இந்த கிழவன் சாகிறதுக்காச்சும் வருவான்ல, அப்ப அவனை நான் போட்டு தள்ளிடுவேன். அவன் எதுக்கு வராம இருந்தாலும் சாவுக்காச்சும் வரணுமா வேணாமா, அதுக்காச்சும் எப்படி வருவான். வந்தா அன்னைக்கு அவனை என்ன செய்வேன், கொலை செய்யாம போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறான். இது யாக்கோப்புக்கு தெரியுது. அதனாலதான் அவனுக்கு பயம். ஏசா வர்றான், பிள்ளைகளை பார்க்க மாட்டான், தாய்மார்களை பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான் சொல்லி பயம். ஏன்னா அவன் ஒரு முரட. ஏசா எப்படிப்பட்டவன், நல்ல ஹைட்டு, நல்ல பாடி, காட்டு விலங்குகள் அதிகமா சாப்பிடுறவங்க, வன சஞ்சாரி. காட்டுக்குள்ளேயே கிடப்பான். எப்போ அவன் தான் காட்டு நாய்க்குன்னு தெரியல, காட்டுக்குள்ளேயே கிடப்பான்.
மிருக ஜீவன்கள் அதிகமாக, மிருகங்கள் நிறைய தின்னு தின்னு அவன் புத்தி எப்படி போயிருச்சு? மிருக மாதிரியே போயிருச்சு அவன் புத்தி கூட. மிருகங்களையே தின்னா ஒன்னு விரதில்லை. நடக்கிறது, ஓடுறது, தாவறது போறது. நல்ல வேலை கப்பலையும் ஏர்பலையும் தான் திங்கல, எல்லாத்தையும் தின்னு 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 இவனுக்கு அந்த புத்தி எப்படி போயிருச்சு? மிருகம் புத்தி மாதிரி. அப்படிப்பட்ட கொடூரமான மனுஷன் கொன்றுவான், பயப்படுகிறான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கப்பான்னு வேலைக்காரங்களை பிடிச்சி முன்னாடி அனுப்புறான். இவன் போறதுக்கு முன்னாடியே வேலைக்காரங்களை போறாங்க. போன உடனே ஒரு செய்தி வருது. என்னப்பா எங்க அண்ணனை பாத்தியா, கேட்டியா, பேசுறேன்? ஆமாம்மா நாங்க போனோம், நாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வர்ற செய்தி அப்படி தெரிஞ்சிருச்சு. அவரும் 400 பேரை கூட்டுக்கிட்டு வர்றாரு. எத்தனை பேர் கூட்டு வர்றானாமா? இந்த வசனம் பாருங்களேன். ஆறாம் வசனத்துல என்ன சொல்றீங்க? அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார். ஏற்கனவே பயந்த ஒருத்தனுக்கே பயந்தான். இந்த ரவிடி பையனோட சேர்ந்தவங்க யாரா இருக்கணும்? ரவிடி தான் இருந்திருப்பாங்க. தம்பியை விசாரிக்க வர்றவன் அவன் வரலாம், அவன் மனைவி பிள்ளைகள் வரலாம். எத்தனை பேரை கூட்டு வர்றானாமா? 400 பேரை கூட்டு வர்றான். இதுக்குதான் அவன் பயந்தது. இந்த பயத்துக்கு தான் அவன் என்ன செய்யறது? ஜெபம் பண்ணது. அந்த ஜெபம் அந்த முரடனை மாற்றினது. அல்லேலூயா! அந்த முரடன் மாறினான். அவன் வந்த நோக்கமே தம்பியை அழிப்பதற்காக தான். ஏன்னா ஏமாத்திட்டு போனவன் இல்லையா, அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் 400 பேர்த்த கூட்டு வர்றான். இவன் பண்ணின ஜெபம் அவனுடைய முரட்டுத்தனத்தை மாற்றினது. அல்லேலூயா! 400 பேரோட வந்தவன் என்ன செய்யறான் பாருங்க. 7 4ஆம் வசனம் 33:4 பாருங்க. இந்த ஜெபத்துக்கு பிறகு, இந்த ஜெபம் முடிச்சிட்டு இன்னொரு ஜெபம் பண்ண போறேன், அதை நான் சொல்ல போறேன். அந்த ஜெபத்தை முடித்த பிறகு என்ன நடக்குது? 400 பேரோட வந்த ஏசா யாருகிட்ட எதிர்கொண்டு ஓடி வந்து? யாக்கோப்பு கிட்ட, தம்பி கிட்ட எதிர்கொண்டு ஓடி வர்றான். ஓடும்போது, ஓடி வரும்போதே நினைச்சா முடிஞ்சோம் ஓடி வர்றான், அடிக்கிறதா வருவான். 20 வருஷமா பார்க்காம இருந்தவன் இன்னைக்கு அந்த வெறியெல்லாம் ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான்? வர்றான். சொல்லி இவனுக்கு பயங்கர பயம். ஓடி வந்து அவனை தழுவி கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா! 400 பேரோட தீங்கு செய்ய வந்த மனுஷனை யாக்கோபுடைய ஜெபம் மாத்தினது. அல்லேலூயா! உங்க ஜெபம் ஒரு மனுஷனை மாத்த முடியுமா? முடியாதா? ஒரு முரடனை இந்த ஜெபம் மாத்துவதான உன் கணவனை மாத்த மாட்டாரா? உன் மனைவியை மாத்த மாட்டாரா? உன் பிள்ளைகளை மாத்த மாட்டாரா? அப்ப இத்தனை வருஷம் மாறலன்னு என்ன காரணம்? நீ ஜெபிக்கல. ஏதோ பட்டும் படாம எல்லாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் புருஷனுக்காக ஸ்தோத்திரம், அவர் மனம் திரும்ப வேண்டும், என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஏதோ ஒரு வார்த்தை. இவன் பண்ண ஜெபம் சாதாரணமான ஜெபம் இல்ல, முரடனை மாற்றின ஜெபம். ஹல்லேலூயா! அது எப்படி வந்து கழுத்தை கட்டி பிடித்து 2 பேரும் அழுகிறாங்க. என்ன நினைச்சு அழுவந்திருப்பாங்க? 2 பேரும் அழுதாங்கன்னு இருக்கு. ஒவ்வொரு மனசுல என்ன இருந்திருக்கு நினைக்கிறீங்க? என்னுடைய கற்பனை என்னன்னா, யாக்கோபு நினைச்சிருப்பா, நல்ல வேலை ஜாமி பொழைச்சண்டா, நான் என்னமோ நினைச்சிருந்தேன் என் அண்ணன் கொன்றுவான்னு, இப்ப பரவாயில்லையா வந்து கட்டுப்பிடிக்கிறேன், பாசக்கார பையனா இருப்போம் இருக்கு, நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன், அப்படிலாம் பாட்டு மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். சந்தோஷமா இருந்திருப்பான். இவனுக்குள்ளாக அந்த இது ஏசா மனசுல என்ன இருந்திருக்கும்? ஏன்னா அழுகுறான். பார்க்கறதுக்கு முரடன் தான். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் இல்லையா? கல்லுக்குள்ளையும் ஈரம் இருக்கும் இல்லையா? உன் பயங்கர ரவிடிதான், அழுகுறானாமா. அவன் என்ன நினைச்சு இது பண்ணிருப்பான்? அழுதுருப்பான். தம்பி 20 வருஷமா அவனை பார்க்க முடியாம போச்சுடா, இதெல்லாம் யாருடா? உன் பிள்ளைகளா? உன் மனைவிகளா? ஐயோ இந்த பிள்ளைகளா பெருசாயிட்டாங்களே சொல்லி
இவன் ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பான். அவன் ஜஸ்ட் தப்பிச்சுட்ட சாமி அவன் அழுதுருப்பான். இதுக்கு என்ன காரியம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் தெரியுங்களா? அது வாசிங்க. அங்க அண்ணன் வர்றேன்னு சொன்ன உடனே 3ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு மேல 1ஆம் வசனம் பாருங்க. 7 எடுத்து கண்டு தன்னுடைய அந்த இரு பரிவாரங்களை 3ஆ பிரிக்கிறான். வேலைக்காரிகள் 2 பேர் இருக்காங்களா பொண்டாட்டிய, அவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் முதல்ல நிறுத்துறான். நானும் ஒரு வேடு வர்றான் சொல்லி வச்சுட்டான். அங்க பாருமா, உன் மச்சாண்டார் வர்றாரு. யாரு? எங்க அண்ணன் மச்சாண்டார் வர்றாரு. வந்து அங்க வரும்போது நீங்க எல்லாம் ஓடி போய் என்ன செய்யுங்க, கீழே விழுந்துருங்க, அப்படியே கால விழுந்துருங்க. அப்படியே ஒருவேளை அவன் இவன் மனசுல இருக்குது, கோபப்பட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா, அதுக்கப்புறம் லேயாள் இருக்கா, லேயாள் அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் அவங்க கும்பிட்ட பிறகு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எல்லாம் குப்புறக்கு விழுந்து கும்பிடுங்க. அதுலயும் அவன் மனசை மாறாம உங்களையும் போட்டு தள்ளிட்டா, 3ஆவது குரூப் யாரு? ராகேல். இதுதான் செல்ல மனைவி. 2-4 மனைவிகளை இந்த மனைவி தான் ரொம்ப பாசமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனவன். சரிங்களா? ஒன்னு கடமைக்காக பண்ணு, ஒன்னு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனது. அப்ப இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணன இந்த ராகேல தான் 3ஆவது அணியாக வைக்கிறான். அவளையும் அவனுடைய பிள்ளைகளையும் நீங்க கடைசியில தம்பி கடைசியில் நிற்கிறான். இவன் பாருங்களேன், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா நம்ம மட்டும் தப்பிச்சுக்கிட்டாலும் இன்னும் வயசு இருக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுகிறான். இதற்கு முன்னாடி நடந்த ஜெபம் என்ன தெரியுமா? அதை வாசிங்க. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி அவன் ராம் முழுவதும் என்ன செய்தான்? போராடி ஜெபித்தான். அந்த வசனத்தை வாய்ச்சி நம்ம ஜெபம் முடிக்க போறோம். 25மா? வாசிங்க வாசிங்க. 32ல 22 வாசிங்க. யாப்போக்கு என்கிற ஆற்றை துறையை கடந்தான். ஆத்துக்கு தாண்டிட்டான். அவர்களையும் தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். இக்கரையில் இருந்ததெல்லாம் அக்கறைப்படுத்தினான். இது 2வது ஜெபம். முதல் ஜெபத்தை நம்ம பார்த்தோம். சொன்னீரே என்று வாக்கு கொடுத்த தெய்வத்துக்கு இவர் நினைப்பூட்டுகிறார். இப்படி என்னை ஆசீர்வதிக்க சொன்னீங்களே, என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை மகிமைப்படுத்த சொன்னீங்களே, என்னை மகிமைப்படுத்துங்கப்பா. அவர் வார்த்தை வாங்கிட்டு அவருக்கே நம்ம என்ன சொல்லுவது. இப்ப 2வது ஜெபம் யாக்கோபு வாழ்க்கையில நடக்குது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி பிந்து தனித்திருக்கிறான். ஒரு கூட்ட மக்களா இருந்தாலும் இப்பொழுது இவங்கிட்ட யாருமே இல்லை, எல்லாம் அக்கறைக்கு போயிட்டான். இவன் தனி மரமா இருக்கிறான், தனியாளா இருக்கிறான். பின்பு தனித்திருந்து பொழுது விடியும் வரவும் அவனோடு போராடுகிறான். ஜெபத்துல என்ன செய்கிறான்? போராடுகிறான். ராத்திரி முழுவதும் போராட்டமான ஜெபம். உங்க ஜெபம் இப்படி இருக்கா? ஒரு காரியத்திற்காக இப்படி நீங்க ஜெபம் பண்றீங்களா? ரட்சிக்கப்படாத கணவனுக்காக இப்படி போராடி ஜெபிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படி போராடி ஜெபிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத மனைவிமார்களுக்காக இப்படி போராடி ஜெபிக்கிறீங்களா? முருகவேலு, ஜெபிக்கணும். சரியா? போராடி ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத மனைவிக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாத கணவருக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாத அம்மாமார்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாக்கோப்பு இரவு முழுவதும் எப்படி ஜெபிச்சான்? போராடி ஜெபிச்சான். ராத்திரி முழுவதும். ஐயா, முழு இரவு ஜெபம். என்ன ஜெபம்? முழு இரவு ஜெபம். ஒரு மனிதன் 50 பேர் நம்ம ஜெபிச்சாலும் கொஞ்சம் நமக்கு தூக்கம் வந்துடும். அந்த 12-1 மணிக்கு மேல வேணா தூக்கம் வந்துடும். ஒரு மனுஷன் ராத்திரி முழுவதும் ஜெபிச்சாலும் எப்படி ஜெபிச்சிருப்பான்? ஏன்னா வாழ்வா சாவான்னு சொல்லக்கூடிய கடைசி. பிள்ளைகள்லாம் அக்கறைக்கு போயிட்டாங்க, மனைவிகள்லாம் அக்கறைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு தனிமரமா இருக்கிறான். ஆண்டவரே, உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை,
உம் துணையின்றி வாழ வேறு விருப்பமில்லை. உம்மையன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ வேறு விருப்பமில்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வோ, தினம் நினைத்தும் வழி காட்டும் தீபோ. யாக்கோப்பு இரவு முழுவதும் உம்மையன்றி வேற கதி எனக்கு இல்ல ஆண்டவரே என்று இரவு முழுவதும் என்ன செய்தான்? போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொட்டான். சொல்லிக்கிட்டு இரவு முழுவதும் இங்க போராட்டம். அவனுக்கு ஒரு பக்கம் இந்த ஆண்டவர் அங்கே அவனுடைய தொடையை தொட்டார். தொட்ட உடனே அவருடைய தொடையில் இருக்கிற நரம்பு பிடிச்சிருச்சான். இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? தொடை நரம்புகளை சாப்பிட மாட்டார்களாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வித உண்மையும் தெரியல. ஆட்டினுடையோ மாட்டினுடையோ தொடையில் இருக்கிற நரம்புகளை என்ன செய்ய மாட்டாங்களா? சாப்பிட மாட்டாங்கன்னு இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இப்ப ஜெபித்த அதோட அந்த அந்த பலவீனத்தோட தன்னுக்கு உதவி செய்ய வந்த ஆண்டவரை விடாமல் அவன் போராடுகிறான். அது கீழே 26வது வசனம். அவர் ஆண்டவர் இயேசுதான் அங்க போராடுறார். நான் போகட்டும், பொழுது வெடிகிறது என்றார். நீங்க நினைக்கிறீங்க போகட்டும், மணி 2 மணி ஆக போகுது, போகட்டும் விடுப்பா நான் போறேங்கிறான். தேவ தூதர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அது இயேசுதான். அது ஏன் சொல்றாரு? விடு நான் போறேன். இவன் என்ன சொல்றான்? நீங்க என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு உரிமை போராட்டம். அல்லேலூயா. ஒரு உரிமை தகப்பனுக்கும் மகனுக்கு இருக்கிற ஒரு உரிமை. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரன் கேட்டான், தகப்பனே என் சொத்தில் எனக்கு பகுதி கொடு, நான் என்ன செய்கிறேன்? நான் போறேங்கிறான். உன் தகப்பன், நீ என்ன தகப்பன் இருக்கிறதால உன் சொத்துல எனக்கு என்ன இருக்கு? பங்கு. நான் சம்பாதிக்கிறோம் இல்லையோ அது ரெண்டாவது, நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, அதுல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தே ஆகணும். அப்பா கொடுத்தாரா இல்லையா? நீ 10 பைசா சம்பாதிக்கல, இது வரைக்கும் உதவாக்கரையா இருக்கிற, ஏன் நான் சம்பாரிச்சு போடல, நீ தின்னுக்கிட்டு இருக்கிற, உனக்கு சொத்து வேணுமா? சொத்து அப்படி கோபரமா வராதா? ஆனா அந்த அப்பா சொத்தை பகுத்து கொடுத்தார். அல்லேலூயா. காரணம், நான் உம்முடைய பிள்ளை. இயேசு நமக்கு தகப்பனா இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு தெய்வமா இருக்கிறபடினாலே, நமக்கு அவருடைய அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்கதான புத்திர சுபகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, அவருடைய சொத்துல நமக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. அல்லேலூயா. நாம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா தகப்பனுக்கு உனக்கு உறவு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. தகப்பனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு இருக்கா? அந்த உறவில் கரெக்டா இருக்கா? அந்த 2 பசங்களுடைய காரியம் நமக்கு தெரியும். ஒருவன் நல்ல குமாரன், ஒருவன் நான் அடிக்கடி சொல்லி இளைய குமார். கெட்ட குமார் என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் அவனை கெட்ட குமார்ன்னு சொல்லவில்லை. வேதமே கெட்ட குமார்னு சொல்லாதவனை நாம் எப்படி சொல்றது? சொல்லக்கூடாது. இளைய குமார் ஒரு பெரிய குமாரன், இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். தூரமா போயிட்டு தான் தோன்றி தினமா திரிஞ்சு சேராத நம்பர்களோட சேர்ந்து எல்லாம் இழந்து கடைசியில பண்ணி திங்கிற தவிடு கூட அவன் திங்க அது கூட கிடைக்காம, அப்பதான் அவனுக்கு என்ன வருதா? புத்தி வந்து ஒன்னு சொன்னான், என் தகப்பன் வீட்டுல நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் இங்க பசியா சாகிறேன், என் தகப்பனிடத்தில் நான் போவேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், உங்க பிள்ளைன்னு சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்த அதிகாரத்தில் இருந்தத சொத்தை நான் பிடிக்கிட்டு போயிட்டேன். இப்ப மறுபடியும் உன் பிள்ளை சொன்னா மறுபடியும் சொத்தை கேட்கிற அர்த்தம் அது. உன் பிள்ளை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை, உங்க வேலைக்காரர்களை ஒருத்தனா என்னை சேர்த்துக்கோங்க,
அப்படின்னு சொல்லுவேன்னு அங்க பக்கமா எழுதி மனப்பாடம் பண்ணி எல்லாம் என்ன செய்யறான், மனப்பாடம் பண்ணிட்டு வந்தான். அதை சொல்லறதுக்கு தகப்பனே தகப்பனேன்னு சொல்லி. தூரமா இருந்தாலும் அவன் மனசு தகப்பன் வீட்டில் இருந்தது. வேலங்கனம் அல்லேலூயா. அவன் தூர தேசத்தில் இருக்கிறான். வேசித்தனம் பண்ணனா, விபச்சாரம் பண்ணனா, குடிச்சான், சேராத நண்பர்களோட சேர்ந்தான். ஏன்னா பணம் இருக்குல்ல, பணம் இருந்தா 10 செய்யும். பணம் இருந்துச்சா நண்பர்கள் தாராளமாக வந்து சேர்ந்து விடுவார்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஊதாரியா வாழ்ந்ததினால பணமெல்லாம் செலவழிச்சிட்டான். அப்புறம் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டு மேல அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. எங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரர் இருக்காங்க, அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நான் இப்படி பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேனே சொல்லி அவன் உள்ளமெல்லாம் எங்க இருந்துச்சு, தகப்பன் வீட்டுல. பெரிய மகன் ஒருத்தர் இருந்தான். அவன் இந்த இளையவன் திரும்பி வந்த உடனே அவன் அந்த பக்கமா எழுதி வச்ச டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு அப்பா இடம் கொடுக்கல. ஆரம்பிக்க போறான், தகப்பனே அப்படின்னு சொல்ல போறான். அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி, எப்பா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ வந்து சேர்ந்துட்டீல அது எனக்கு போதுண்டான்னு சொல்லி முத்தம் கொடுத்து அவன் கைக்கு மோதிரங்கள் போட்டு காலில் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள போய் கொளுத்த கன்றை அடிச்சு அங்க தடபுடலாம் சாப்பாடு என்ன செய்யுது, நடக்குது. ஏன்னா தகப்பனோட உள்ள எப்படி தெரியுமா, நீ கொண்டு போன சொத்து அது என்ன ஆச்சு, என்ன பண்ணுன, பேங்க்ல போட்டியா, சம்பாதிச்சு, இதெல்லாம் கேட்கவே இல்லை. சொத்து போனா போயிட்டு போகுது, நான் சம்பாதிச்சுக்கிறவேன், நீ வந்துட்டு இல்ல அது எனக்கு போதும். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு. இதான் நம்ம இயேசுவுடைய அன்பு. என்ன இழந்தாலும் சம்பாதிச்சுக்கிறோம்ப்பா, உன்னை இழக்காம திரும்பி வந்துட்டிய அது எனக்கு போதுண்டா என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பெரிய ஒரு விருந்து நடக்குது. இப்ப மூத்த குமாரன் வர்றான். வந்த உடனே வேலைக்காரனை கூப்பிடுறான். என்ன வீட்டில் ஒரே சந்தோஷமா இருக்கு, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, என்ன விஷயம்? இவனுக்கு இது விஷயம் தெரியல, ஏன்னா காலையில் வேலைக்கு போனவன். அவர் வேலைக்காரன் சொல்றான், உன் தம்பி வந்தான், தம்பி வந்தோன்னா அவன் ஒன்று விடாமல் சொல்கிறான். சில பேர் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அப்படியே அவங்க எந்திரிச்சது, உட்காந்தது, போனது, படுத்தது எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் அது என்ன தேவையோ அது மட்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வேலைக்காரன் இந்த ஃபர்ஸ்ட் ரகம். உங்க தம்பி வந்தான் பாத்தீங்களா, வந்தோடனே உங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவன் கையில ஒரு என்ன போட்டாரு, ஒரு மோதிரத்தை போட்டு அவன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, காலில் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த நல்ல மாடு உறுதிச்சுல அந்த மாட்டை போட்டு தள்ளி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பெரிய சமையல் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒன்று விடாம சொல்லிட்டான். இவன் நல்ல குமாரனா இருந்ததும் என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ தம்பி வந்துட்டானே, வாடா, எங்கடா போன, எதுக்குடா போன எங்களை விட்டு, போய் அவனை 2 அடி அடிச்சு அந்த அந்த பாசத்தை நிமித்தம் 2 அடி அடிச்சு, இனிமேல் நீ போவியா, இனிமேல் போவியா அப்படின்னு கண்டிச்சு கட்டிப்பிடிச்சு. இந்த ஏசாம யாக்கோப்பு எப்படி கட்டிப்பிடிச்சு அழுதாங்களோ அந்த மாதிரி அழுதுருக்கணுமா வேணாமா? அழுகல. இவன் வீட்டுக்குள்ளேயே போகல, வெளியே நிக்கிறான். இவன் வெளியே நிக்கிறத அப்பாவுக்கு தெரியுது, வீட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு. உங்க பெரிய பையன் வெளியே கோவச்சுக்கிட்டு இருக்கிறான். சொன்ன உடனே அப்பா மனசு இல்லையா, ஓடி வந்து எப்பா வா வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், உங்க ஆஸ்திய நல்லா கவனிச்சுக்கிடுங்க அந்த வார்த்தைகளை, உங்க ஆஸ்திய உன் இளைய மகன் வேசிகள் இடத்துல செலவு செஞ்சுட்டான், தூர தேசத்துக்கு போனானாமா. இவன் எங்க இருக்கிறத அங்க செலவு பண்ணது இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன வாட்ஸ்அப்பா இருக்கு, இல்ல போனா இருக்கு, எங்க போற எங்க வர கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது ஜிபிஎஸ்ஸா என்ன சொல்லுவாங்களே, எங்க போறதுன்னா அது வந்து காட்டிக்கிட்டே இருக்குமாமா. ஜிபிஆரா வச்சிருக்கான் அந்த காலத்துல? இல்ல, உனக்கு எப்படி தெரியும்? சொல்றான், வேசி இடத்துல பொருளை செலவு செஞ்சுட்டான். அவன் வந்ததுக்கு நீங்க பெருத்த ஒரு கன்றுக்குட்டியை போட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க, நானும் உங்க கூடவே இருக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை நான் மீறவே இல்லை. நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விருந்து பண்ணுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க என்ன செய்யல, எனக்கு கொடுக்கல. ஆனா அவன் வந்த உடனே என்ன செஞ்சிருக்க, மாட்டை அடிச்சு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. இந்த வார்த்தை பாருங்க, உம்முடைய மகன் சொன்ன வார்த்தை என்னது, ஏன் தம்பின்னு சொல்லலங்க, தம்பின்னு சொல்லல, உம்முடைய மகன், உம்முடைய சொத்து, விளங்குதுங்களா? உம்முடைய கற்பனைகளை மீறாமல் நான் செஞ்சேன். எந்த இடத்துலயும் அப்பா என்ற வார்த்தை வரவே இல்லை. இவன் கோடையே இருந்தாலும் தகப்பனை தகப்பன் என்ற உரிமையோட பார்க்கல, ஒரு எஜமான மாதிரி தான் பார்த்தான். ஒரு எஜமான மாதிரி தான். உமது கற்பனைகள், நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனா அவன் தூரத்தில் இருந்தாலும்
அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. அப்பா அப்பா, அந்த உரிமை அவன் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. அப்ப தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை எப்படி இருக்கிறது? அப்பா சொல்றாரு, அப்பா அவன் காணாமல் போனான், காணப்பட்டான், செத்து போனா, உயிரோட வந்திருக்கிறான், நீ எப்பொழுது என்னுடனே இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கும்போது என்கிட்ட இதெல்லாம் நீ கேட்கலாமா? அப்ப இவன் வந்து அந்த அந்த உரிமை எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்யல? உரிமை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா தம்பி தூரமா இருந்தாலும் அவன் நினைப்பெல்லாம் என் அப்பா வீட்டுக்கு போவேன். இவன் பெரியவன் ஒரு தடவை கூட அப்பாண்டு அவரை என்ன செஞ்ச கூப்பிட்டதே இல்லை. வருந்தி கூப்பிட்டான் வீட்டுக்குள்ள வாப்பாண்டு. அதோட அந்த வசனம் என்ன செய்யுது, முடியுது. வருந்தி கூப்பிட்டான். அப்ப இளைய கெட்ட குமாரனா இருந்தவன் நம்ம இதுலயே நல்ல குமாரனா மாறிட்டான். நல்லவனா இருந்தவன் யாரா மாறிட்டான்? கெட்டவனா மாறிட்டான். நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா? அருகில் இருக்கீங்களா தூரத்தில் இருக்கீங்களா? தூரத்தில் இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? சமீபத்தில் இருந்தால் உங்கள் எண்ணங்களை ஏதோ கடமைக்காக போறது, கடமைக்காக ஜெபம் பண்றது, கடமைக்காக கொடுக்கிறது, அப்படி இல்லை. உணர்வு பூர்வமான ஒரு அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க சொல்றாரு, என்னை போக விடு, பொழுது விடிய போகுது, என்ன செய்ய, போக விடு. யாக்கோபு சொன்னாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஒரு உரிமை போராட்டம் நடக்குது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன். ராத்திரி முழுவதும் போராடுகிறான். போராட்டத்தில் இவன் வெற்றி பெறுகிறான். அல்லேலூயா.